வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க் வந்து நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீமில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி சூஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வர்ஷினி, தர்ஷிகா அந்த மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வர்ஷினி அண்ட் தென் தர்ஷிகா இவங்களும் வந்து அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். பட் இவங்கள விட ரொம்ப கம்மியாக வந்து சௌந்தர்யா கொடுத்துருக்கிறதா சொல்லப்பட்டு அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யம் இல்லாத வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ஷினி என்ன காரணம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்ஷினி வந்து சௌந்தர்யாவை ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து இவங்களுக்கோட கருத்து. அந்த ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருந்ததாக வந்து வர்ஷினி மென்ஷன் பண்ணி அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் அவங்க ஓட்டை வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு போட்டாங்க. அதே மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோலில் நிறைய கிரியேட்டிவிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் கிரியேட்டிவாக. பட் அவங்க வந்து ரொம்ப யோசிக்காமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை தர்ஷிகா வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் டீமில் வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணி சௌந்தர்யா தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீம்லேருந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸ் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்தே ராணவெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ராணவ் வந்து சாட்சினா அவங்களோட கருத்துப்படி ரஞ்சித் சார் இல்லைனா சிவகுமார் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிவகுமாரை வந்து நிறைய பேர் ஜெஃப்ரி அண்ட் தென் விஷ்ணு அண்ட் தென் முத்துக்குமரன் அண்ட் தென் மெனி பீப்புள் ஐ திங்க் தீபக் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகுமாரை வந்து சூஸ் பண்ணாங்க. விஷால் என்ன ரீசன் சொல்லி சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி வந்து பழகிட்டு இருக்காரு. இன்னும் வந்து அவுட் ஆஃப் த ஜோன் வந்து அவரோட கேம் பிளேவை விளையாடணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இவருக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் அந்த சான்ஸ் கிடைச்சும் வந்து அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சிவகுமாரை வந்து முத்துக்குமரன் வந்து சூஸ் பண்ணார். ஸோ தட் நிறைய ஓட்டுகள் ஃபார் பாய்ஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு சிவகுமார் அப்படின்றனால சிவகுமார் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, இதனால் என்ன விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.